சொல்கிறாரு. சனகாதி முனிவர்கள் யாரு? அது பிரம்மபுத்திரர்கள். கற்ற கேள்வி வல்லார். திருவிளையாடற் புராணத்தில் சொல்கிறாரா இல்லையா? கற்ற கேள்வி வல்லார்கள் நான்கர்க்கும். அவங்களுக்கு சொல்கிறாரு. அவங்க யாருன்னா இந்த சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்று இருக்கிறாங்க. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்று 4 பேர். அதில் இந்த 4 பேரில் சனத்குமார் அவருடைய சீடர் யாருன்னா சத்தியஞான தரிசினிகள். சத்தியஞான தரிசினிகள். அவர் சீடர். அப்போ அந்த சத்தியஞான தரிசிகளுடைய சீடர் பரஞ்சோதி அடிகள். பரஞ்சோதி அடிகள். அந்த பரஞ்சோதி அடிகள் அப்போ எத்தனை பேர் இருக்காங்க? குருமார்கள் யாரு? குருமார்கள் யாருமா? குருமார்கள் முதல்ல திருநந்தி. திருநந்திக்கு அப்புறம் சனத்குமாரர். அவருக்கு அப்புறம் ஆமாம் சத்தியஞான தரிசினி. அதுக்கப்புறம் என்று இப்படி 4 பேர்கள். இந்த குறவர் 4 பேர்கள். இவங்க இந்த 4 பேரும் அகச்சந்தானம். இவங்கெல்லாம் யாரு? அகச்சந்தானம். அகம்னா என்ன? அகம்னா உள்ள. எதுக்குள்ள? கைலையில். கைலையில் இருக்கிறவங்க. எனவே இவர்களெல்லாம் தேவ வர்க்கம். இவர்களெல்லாம் யாரு? தேவ வர்க்கம். வர்க்கம்னா என்னது? வகை. இவர்கள்லாம் தேவ வகையினர், தேவர்கள் இல்லையா? அதனால இவங்க அகச்சந்தானம், குறவர். குறவர்னா என்ன? குரு, அவர், குறவர். அப்போ அவர்னா யாரு? அது சிவம். சேமிப்பு. அந்த சிவன் தான் இவர். விளங்குதா அப்படின்னு அர்த்தம். குருட்டினை நீக்குபவர் குரு. குருட்டினை நீக்குபவர் குரு. அவர் யாரு? சிவம். சிவன் தான் இந்த காஸ்டியூம்ல வந்திருக்காரு. விளங்குதா? ஆமாம், காஸ்டியூம் தான் வேற, ஆளு ஒரே ஆள் தான். அப்போ
இந்த சனத்குமாரிலிருந்து சத்திய ஞான தரிசினிகள் போடணும். பரஞ்சோதி அடிகள். பரஞ்சோதின்னு சொல்லக்கூடாது, சத்தியஞான தரிசினின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? கல் போடணும். கல் போட்டா என்ன அர்த்தம்? கல் போட்டா சார் ஒருமை தானே. கல் போட்டா பன்மையா? என்னம்மா ஒரு ஆளுக்கு கல் போடுதேட. கல் போட்டா கௌரவ வாசகம்னு அர்த்தம். கல் போட்டா என்னது? கௌரவ வாசகம். அப்போ அதெல்லாம் ஒரு மரியாதை, சிறப்பு. அதனால அவங்கள சத்தியஞான தரிசினி அப்படியோ சொல்லப்படாது. கொஞ்சம் மரியாதையை சொல்லுங்க. என்னையா? அது நினைச்சதெல்லாம் சொல்லலாம், ஆனா இதான் சொல்லணும்னு வச்சிருக்காங்க. இப்படி சொல்லுங்க அப்படின்னு. இவங்கள்லாம் சந்தானம்னா என்ன? பரம்பரை. பரம்பரை என்ன பரம்பரை? ஞான பரம்பரை. அவருடைய ஞானம் இந்த வழியா வருது. அப்போ அவர் சொன்ன வேத ஆகமங்கள் அது இவர்கள் மூலமா நமக்கு வருது இந்த கருத்து. அப்புறம் இங்க புறச்சந்தானம், கைலையின் புறத்திருப்பவர்கள். இந்த பூலோகத்தில் இருக்கிறவங்க அந்தப்புறவர்கள். முதல்ல மெய்கண்டார். முதல்ல யாரு? மெய்கண்டார். இவங்க பேர் மெய்கண்டார். இவங்க புறச்சந்தானம். மெய்கண்டார். இவர் வெண்ணெய், திருவெண்ணெய் நல்லூர். என்னது? திருவெண்ணெய் நல்லூர். வேற சேர்ந்தவர். இவருடைய மாணாக்கர் அருள்நந்தி சிவம், திருத்துறையூர், மறைஞான தேசிகர். இவர் தில்லை, திருக்கலாஞ்சேரி. உமாபதி தில்லை.
இவங்க 4 பேரும் புறச்சந்தானம், பூலோக குருக்கள். எனவே மறைஞான தேசிகர் அவர் திருப்பெண்ணாகடம் அதில் அவதரித்தவர். மெய்கண்டாரும் திருப்பெண்ணாகடத்தில் தான் அவதரித்தார். ஆனால் வெண்ணநல்லூர் ஏன் சொல்கிறோம்னா, அவர் உபதேசம் பெற்ற தலம் வெண்ணநல்லூர். அதுபோல அருள்நந்தி சிவம் திருத்துறையூர் அவதாரத்தலம். அவர் முக்தி பெற்ற தலம் சீர்காழி. மறைஞான சம்பந்தர் அவதரித்தது பெண்ணாகடம்.